ஒரு இந்தியனா ஒரு தமிழனா இந்த நாட்டில் வளரும் போது இந்த வார்த்தை நம்ம கேட்டிருப்போம். அது என்னன்னா கிளிங் கிளிங் பாபி, கிளிங் போட்டோ, கிளிங் பரியான். இது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளை வச்சு விடைச்சிருப்பாங்க. முக்கியமாக எப்போனா ஸ்கூல் படிக்கும்போது நம்ம மலாய் ஃப்ரெண்ட்ஸ், சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை வச்சு கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதுக்கு நம்ம அர்த்தம் என்னன்னு தெரியுது. வீட்டுக்கு போய் கேட்டால் அப்பா அம்மா ஏசுவாங்க. அப்புறம் ஃபியூ இயர்ஸ் கழித்து நம்மளுக்கு அறியும் போது இது வந்து இந்தியனை வந்து தரக்குறைவாக சொல்கிற ஒரு வார்த்தை, ஸ்கின் டோனை வச்சு விடைக்கிற ஒரு வார்த்தை நம்மளுக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ ஒரு வல்கரான வேர்டை வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு மஸ்ஜிதுக்கு பேர் வச்சுருக்காங்க, ஏன் ஒரு லிட்ரேச்சரில் கூட இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஒரு கெட்ட வார்த்தையை வந்து எப்படி வந்து இவ்வளோ பப்ளிக்காக யூஸ் பண்ண முடியும்? கில்லிங் வந்து கெட்ட வார்த்தையா? இது எப்படி உருவாச்சு? உண்மையாலே கில்லிங்கோட அர்த்தம்னா என்ன? இந்த ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரோமன் எம்பையர் எல்லாம் தெரியுமா, கொங்கர் பண்ணாங்க ஒரு சில நாடெல்லாம். அந்த மாதிரி கலிங்கா எம்பையர்னு வந்து நார்த் இந்தியாவில் வந்து ஒரு எம்பையர் இருந்திருக்கு. அவங்க வந்து ஒரு செம்ம பெரிய ஒரு எம்பையரு. அவங்க எம்பையர் சரியான பெருசு. ஒரு டைமில் வந்து இந்தியாவை வந்து கலிங்காத்தை கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ கலிங்காவோட மெயின் பிஸ்னஸ் என்னென்னா வந்து ட்ரேடிங், மர்ச்சன்ட்ஸ் வந்து தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா வணிகர்கள் சொல்லுவாங்க. மர்ச்சன்ட்ஸ் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் அங்கே இருக்கிற ட்ரேடிங்கோட பிஸ்னஸை வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மலேசியாவில் வந்து ஒரு ஸ்டேட் இருக்குது, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டேட், பேர் போன ஸ்டேட். ட்ரேடிங்க்கு வந்து அதான் நம்பர் 1 மாதிரி. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதுக்கு பேர் மலாக்கா தான். ஸோ மலாக்காவில் வந்து அந்த ட்ரேடிங்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், இது ஒரு செம்ம ஒரு பாட்டு, நம்ம மலாக்கா வந்து வேறு மாதிரியே கொண்டு வரலான்னு சொன்னது வந்து கலிங்கத்துலேருந்து வந்த ஒரு ட்ரேடர் தான். அதாவது அவங்க ஒரு மர்ச்சன்ட், வணிகர்கள் வந்து மலாக்காவுக்கு வந்து அவங்க பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ட்ரேடிங் பிஸ்னஸ், அதாவது கொடுத்தல் வாங்குதல் அந்த பிஸ்னஸ். ஸோ ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மர்ச்சன்ட் யாருன்னா வந்து சேது நாயனர் வந்து ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம நாட்டுக்கே, தானாமலாயுக்கே வந்து கொடுத்தாரு. என்னன்னா மலாய் நாட்டில் வந்து ஸ்டாம்ப் படித்த காயினை வெளியாக்குனது வந்து யாருனால்னா சேது நாயர்னால் தான். இன்னொரு மர்ச்சன்ட் கலிங்கத்தில் வந்தவர் யாருன்னா வந்து சூர்யா தேவர் நாயர். இவரோட மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் என்னன்னா மலாய் நாட்டில் வந்து ஸ்பைசஸ் கொண்டு வந்து இவர் தான். அதாவது இந்த கிராம்பு, ஜாதிக்காய், அப்புறம் ஜாதி பத்திரி, இதெல்லாம் வந்து இங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து இந்த கலிங்கத்திலே வந்து மர்ச்சன்ட்ஸ் தான். இப்போ கலிங்கத்துலேருந்து இங்கே வராங்களே, இந்த டைமில் வந்து மலாய் நாட்டில் கொங்கர் பண்ண வந்து போர்ச்சுகீஸ், அப்புறம் பிரிட்டிஷ்லாம் வந்தாங்க. ஸோ இவங்க வந்து கலிங்கான்னு தமிழில், அதாவது இந்தியன் மொழியில் சொல்கிறதுக்கு பதிலாக இவங்க சுருக்கி கிளிங்ஸ்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களோட ப்ரொனன்சியேஷனுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறோன்னா, விக்னேஷ்னு இருப்பாங்களே, அவங்கள சுருக்கி நம்ம எப்படி கூப்பிடுவோம், விக்கின்னு கூப்பிடுவோம். அது மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு கிளிங்ஸ்னு கூப்பிட்டாங்க. இந்த வேர்ட் கிளிங்ஸ் தான் வந்து மலாய்க்காரங்க கூப்பிடும்போது கல்லிங்காக மாறிச்சு. ஸோ ஒராங் கில்லிங்னு கூப்பிட்டாங்க. ஸோ ஒராங் கில்லிங் யாருன்னா கலிங்கா எம்பையர்லேருந்து மலாய் நாட்டுக்கு வந்த வணிகர்கள் தான் வந்து மலாயில் ஒராங் கில்லிங்னு சொல்லுவாங்க. இது ஒரு செம்ம எக்ஸாம்பிள் என்னென்னா, ஏன்னா இப்போ இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் அண்ட் ஆல்சோ மலாய் ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா கேன் இருக்குல்ல, CAN, அவங்களோட ஏ வந்து இ மாதிரி இருக்கும், நம்மளுக்கு ஏ வந்து ஏ மாதிரி, கேன் அண்ட் தென் சான். இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அவங்களோட ப்ரொனன்சியேஷன் வந்து கிளிங்ஸ். நம்மளை வந்து வணிகர்கள் கூப்பிட்றது என்னென்னா வந்து ஒராங் கில்லிங். மலேசியாவில் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூரஸ்ட் லிட்ரேச்சர் என்னென்னா செஜாரா மலாயு. நீங்கள் செஜாரா மலாயு எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வார்த்தைக்கு வார்த்தை இந்த ஒராங் கில்லிங்கை வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்னென்னா ஒராங் கில்லிங் வந்து எந்த அளவுக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணமோ, அவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணத்தான் வந்து செஜாரா மலாயு. இந்த புக்கு வந்து நேஷ்னல் லைப்ரரியில் இருக்குது. நீங்கள் போய் எடுத்து படித்தா அவங்களோட இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு நிமிஷம் பார்க்கணும், இந்த கலிங்கா எம்பையர் வந்து நார்த் சைட் ஆஃப் இந்தியா, அதனால தான் வந்து அவங்க வந்து இது கிளிங்ஸ்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க, ஒராங் கில்லிங்னு கூப்பிட்டாங்க. சவுத் சைட்லேருந்து யாராச்சும் வந்து மலாய் நாட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள வந்து சூலியா இல்லைனா சோலியான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து சோழனோட எம்பையர் தான் வந்து அங்கே பரவிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ இம்பேக்டாக, இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸான ஒரு பேர் வந்து எப்படி வந்து தப்பாச்சு? இது வந்து நீங்கள் ஹிஸ்டரிக்கல் படி பார்த்தீங்கன்னா 1927 சிங்கப்பூர் ஃப்ரீ ப்ரெஸ்ஸில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வெளியாக இருக்குது. என்னென்னா இந்தியாவிலேருந்து வந்து கூலி பிரிசனர்ஸ் இங்கே வந்து லேபராக வேலை செய்ய கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அப்போ அவங்க பிரிசனர்னால இந்த கையில் காலெலாம் செயின் கட்டியிருப்பாங்களே, ஸோ அந்த செயினில் ஒரு செயினை அடிக்கும்போது அந்த கிளிங் சத்தம் வருது. அந்த சத்தத்தில் வந்து இங்கே இருக்கிற சில பேர் என்ன பண்ணாங்க, ஒராங் கில்லிங் அந்த சத்தத்தை வச்சு இவங்க ஒராங் கில்லிங்னு வந்து டிஃபைன் பண்ண ஆரம்பித்தாங்க. இது வந்து இங்கே இருக்கிற இந்தியர்கள் வந்து கொஞ்சம் அப்படி லைட்டாக அப்படி ஷேம்ஃபுல் ஷேம் ஆச்சு. ஏன்னா எங்களை வந்து பெருமையாக காட்டின ஒரு வணிகர் வந்து ஒராங் கில்லிங்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நீ வந்து ஒரு ப்ரிசனராக என்னை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற, ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் அவமானமாக இருக்குன்னு அவங்களுக்கு லைட்டாக ஃபீல் ஆச்சு. ரெண்டாவது வந்து 1963 சரித்த ஜனாக்கான வந்து ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டாரி மாதிரி போவோம். அதில் இதுக்கு முன்னே யூஸ் பண்ண ஒராங் இந்தியான்னு வார்த்தை வந்து அப்படியே மாறி ஒராங் கில்லிங் ஆச்சு. அங்கே ஒரு பிரச்சனை.
அண்ட் 2003 டேவன் பாஷா புஸ்தகம் மேலே வந்து லைட்டாக அப்படியே மீடியா ஒரு தாக்குதல் கொடுத்தாங்க. என்னன்னா அவங்களோட காமூஸ், அதாவது அஃபிஷியல் காமூஸ், மலாய் காமூஸில் வந்து கெல்லிங்கை வந்து வேறு மாதிரியாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது கெலிங் மாபோ தொடி, கெலிங் காராம், இந்த மாதிரியான தப்பான விஷயத்தை வந்து நீ ப்ரொஜெக்ட் பண்ணிக்கன்னு சொல்லி அங்கே ஒரு பிரச்சனையை உண்டாக்கு. ஸோ காலம் போக 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 இந்த கெலிங்கின வார்த்தை வந்து நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணாமல், இதுக்கு அர்த்தத்தை என்னென்னு புரிஞ்சிக்காமல் அந்த வார்த்தையை வந்து அப்படியே வந்து இந்தியர்கள் வந்து தரமட்டமாக பேசுறது, அது வந்து ஒரு பேட் வேர்டு, ஒரு கெட்ட வார்த்தையாக மாறி இப்போ வந்து கெல்லிங்கின அர்த்தம் நிறைய பேருக்கு புரியல, என்னன்னு தெரியல. ஒருத்தவங்க வந்து ஏசுனாலே, ஒரு இந்தியனை ஏசுனாலே நம்ம கெல்லிங் வந்து கை கட்டி பேசிடுறோம், அந்த மாதிரி தான் இது வந்து. இந்த வார்த்தை மட்டும் நான் சொல்ல, உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசி கெட்ட வார்த்தைகளும் வந்து அது ஒரு வேர்டாக தான் ஆரம்பிக்குது. அதோட அர்த்தத்தை நிறைய பேர் எஸ்டாப்ளிஷ் பண்ணல, நிறைய பேர் வந்து டிஃபைன் பண்ணாதனால தான் வந்து அது புரியாமே வந்து நம்ம ஒரேடியாக வந்து இது வந்து கெட்ட வார்த்தை. இது நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்ம ஒரு தப்பு பண்ணியிருப்போம் சின்ன வயசில். பெரியவங்ககிட்ட வந்து நம்ம கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு என்ன தெரியும், இதெல்லாம் பெரியவங்க சமாச்சாரம், நீ ஒன்று தடையிடாதுன்னு. அது ஒரு வயசு. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதே டைலாக் தான், இதெல்லாம் உனக்கு எதுக்கு தேவையில்லாத கேள்வி, இது வந்து பெரியவங்க சமாச்சாரம், நீ வந்து கேட்காத. இப்படி பெரியவங்க சமாச்சாரம் சொல்லி ஒரு கட்டத்தில் வந்து நம்மளுக்கு அது அர்த்தமே என்னென்னு புரியாமல் அந்த டேர்மோ அந்த டெஃபினேஷன் நம்ம சண்டை போட ஆரம்பித்தோம். ஸோ இதே தான் நடந்தது வந்து நம்ம கெல்லிங்கிற வார்த்தை. ஏன்னா ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தவங்க தான் வந்து இந்த கலிங்கத்துலேருந்து வந்த வணிகர்கள், அதாவது மலாய்க்காரவங்க இங்கே என்ன கூப்பிட்டாங்கன்னா ஒராங் கெல்லிங். இது வந்து தப்பாக ஆனது வந்து ஒரு வருத்தமான விஷயம். அண்ட் தென் இப்போ இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து நம்மளை வந்து வெறும் டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்காகவே வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இந்த அர்த்தத்தோட மீனிங் என்னன்னு தெரில. ஸோ ஏன்னா நானும் அப்படி தான் இருந்தேன். ஸ்கூல் படிக்கும்போது கெல்லிங் சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடும். பட் இதோட அர்த்தம் என்னென்னு புரிஞ்சோடனே எனக்கு கோவம் வரதுக்கு பதிலாக இப்போ வந்து நிறைய பேர் யாராச்சும் என்கிட்ட சொன்னாங்கன்னா அவனுக்கு சொல்லி எனக்கு புரிய வைக்கணும்னு தோணுது. அடுத்த வாட்டி உங்களை வந்து யாராச்சும் வந்து ஒராங் கெல்லிங் சொல்லி உங்களை ஏசினாங்கன்னா கோவப்படாமல் உனக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா, ஆமாம் நான் கெல்லிங் தான், அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமான்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா நிறைய தமிழர்கள் கூட இந்த கெல்லிங்கான அர்த்தம் வந்து தெரியாமையே வந்து சண்டை போடுறோம். நிறைய விஷயத்த வந்து சண்டை போட்டு வந்து நம்மளை வந்து அப்படியே கோவக்காரன மாதிரியே வந்து போர்ட்ரே பண்ண ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் தெரியல, நம்மளுக்கும் அறிவு இருக்குது, நம்மளுக்கு புத்திசாலி, நம்மளுக்கு வந்து சில மீனிங் தெரியும்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஒரு சின்ன முயற்சி. அடுத்த வாட்டி உங்களை யாராச்சும் கெல்லிங்னு கூப்பிட்டாங்கன்னா ஐயோ கூப்பிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரியே ஷாக் ஆகுதுங்க. கொஞ்சம் லைட்டாக பெருமைப்படுங்க. ஏன்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஆள் தான் வந்து ஒராங் கெல்லிங். அதே மாதிரி யாராச்சும் உன்னை கூப்பிட்டானா அவனை கூப்பிட்டு இங்கே வா, ஆமாம் நான் கெல்லிங் தான், இப்போ கெல்லிங் பற்றி நீ எக்ஸ்பிளைன் பண்ணு. உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரிலனா அவ்வளோதான் மேட்ரு. என்னன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த கெல்லிங்கோட வார்த்தை, கெல்லிங்கோட மீனிங் என்னன்னு தெரியாமல் இருக்குது. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண அந்த வீடியோ. ஸோ முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோ வந்து யாருக்கு வந்து முக்கியமாக இந்தியருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து முக்கியமாக தெரியணும். ஒருத்தர் இந்த மாதிரி கூப்பிட்டா அதுக்கு அர்த்தம் என்ன, சண்டை போடாமல் உட்காந்து ஆராயும். ஓகே, யூஸ் யோர் பிரெயின் நாட் யோர் மவுத், அந்த மாதிரி. ஸோ நிறைய வீடியோஸ் வரும். இது ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேக் ஷூர் யூர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் வந்து எனக்கு வீடியோஸ் எதுக்கு அப்படியே ஆர்வம் அப்படியே ஏறும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென்